வணக்கம். நம்ம தினமும் சாதம் வடிக்கிற சாப்பாட்டு அரிசியை வச்சு சாஃப்டாக பூ போல் ஒரு இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. டெய்லி சாதம் வடிக்கிற சாப்பாட்டு புழுங்கல் அரிசி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரேடியாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டு வந்துடும். அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கூட குருணை இருக்கக்கூடாது. குருணை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இடியாப்பம் புழிகிறதுக்கு வராது, ரொம்ப டைட்டாக பிடிக்கும். இப்போ ஏதாவது ஒரு வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு அரைப்படாத குருணை ஏதாவது இருந்தாலும் அந்த வடிகட்டியில் தங்கிடும். அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற மாவும் இதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ணணும். நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணல. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கெட்டியாகி வந்துடும். நல்லா திரண்டு வரும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரும். இந்த மாதிரி கடாயில் நல்லா ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் இல்லாட்டினா தண்ணி தொட்டுக்கிட்டு ஒரு முறை நல்லா மாவை பிசைஞ்சு கொடுத்துடணும். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி பிசையுமோ அதே மாதிரி ஒரு முறை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இடியாப்பம் குழலில் போட்டு புழிய ஆரம்பிச்சிடலாம். இடியாப்பம் குழலில் ஏற்கனவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு புழியும் போது நமக்கு புழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். மீதி மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா தட்டி இட்லி பிளேட்டில் தான் இடியாப்பம் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு இடியாப்ப பிளேட்டு எது வச்சுருந்தாலும் அதில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தட்டுகளை ஸ்டாண்டில் அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணியும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி கை வச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் இடியாப்பம். இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ இடியாப்பம் சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த இடியாப்பம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த இடியாப்பம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு உடனே செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.